ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டைனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிச்சு போட்ட சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது பிச்சு போட்ட சிக்கன் வறுவல் செய்ய ஒரு 1/2 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு நல்லா ஒரு 3 விசில் சிக்கனை வேக வச்சு எடுத்துக்குவோம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. தண்ணி தனியாக சிக்கன் தனியாக எடுத்துட்டேன். கொஞ்சம் நல்லா ஆறிட்டோன்னே இதை சின்ன சின்ன பீஸாக பிச்சுக்கலாம் நம்ம கையால். சிக்கன் நல்லா ஆறட்டும். ஆறுற வரைக்கும் நம்ம ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கிராம்பு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சோன்னே 1 கப் வெங்காயம் சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணும், அது வரையும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ ஒரு சின்ன தக்காளி 1 பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது உள்ளே சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அது வரை இந்த சிக்கனை சின்ன சின்ன பீஸாக பிச்சு எடுத்துக்கலாம். சிக்கனை நீங்கள் சின்ன சின்னதாக பிக்கும்போது அதில் உள்ள எலும்பெல்லாம் எடுத்துருங்க. இப்போ எலும்பெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு சிக்கனை ரெடி பண்ணிக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா நல்லா கலந்து விட்டோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கிரேவி நல்லா சுண்டி வருது. தண்ணி நல்லா வத்திருச்சு. மசாலா ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம பிச்சு வச்சுருக்க சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவும் சிக்கனும் நல்லா மெர்ஜாகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அடிக்கடி பெரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை ஏன் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன்னா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு வாசனை வராது. அது லாஸ்ட்டாக நீங்கள் சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த பிச்சு போட்ட கறி வறுவல் வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கறி தோசை செய்கிறதுக்கு இந்த டிஷ் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டைனாஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.